நூற்று ஸ்வர்க்கம் புகுகின்ற அம்மனாய் மாற்றமும் தாராரோ வாசல் திறவாதார். நூற்று ஸ்வர்க்கம் புகுகின்ற அம்மனாய் மாற்றமும் தாராரோ வாசல் திறவாதார். நாற்றத்தோழாய் மூடி நாராயண நம்மால் போற்ற பறை தரும் புண்ணிய நாள். நாற்றத்தோழாய் மூடி நாராயண நம்மால் போற்ற பறை தரும் புண்ணிய நாள். பண்டொரு நாள் கூற்றத்தின் வாழ்வீழ்ந்த கும்பகர்ணனும் தோற்றும் உனக்கே பெருந்துயில்தான் தந்தானோ. பண்டொரு நாள் கூற்றத்தின் வாய்வீழ்ந்த கும்பகர்ணனும் தோற்றும் உனக்கே பெருந்துயில்தான் தந்தானோ. ஆற்ற அனந்தல் உடையாயருங்கலமே தேற்றமாய் வந்து திரவேலூர் எம்பாவாய். ஆற்ற அனந்தல் உடையாயருங்கலமே தேற்றமாய் வந்து திரவேலூர் எம்பாவாய். இந்த பாசுரத்தில் ஆண்டாள் நாச்சியார் யாரை எழுப்புறா அப்படின்னு பார்க்கும் பொழுது ரசிக பக்தர்களுடைய ஹிருதயத்தில் ஏற்படுற அனுபவமானது இருவேறா இருக்கு. ஒன்று கண்ணனுடைய அந்த லீலா அனுபவங்கள், கண்ணனினுடைய கருணை, இதில் ரொம்ப ஊறி போய் கண்ணா கிருஷ்ணா கோவிந்தா. கிருஷ்ண பக்தர்களுக்கு கிருஷ்ணன் வரணும்னு அவசியமே இல்லை, இல்லை கிருஷ்ணனை தரிசிக்கணும் அப்படின்ற ஒரு தேவையே இல்லை. வேற என்ன தேவை, வேற என்ன அவசியம் அப்படின்னா அந்த கிருஷ்ணன் நாமம் இருக்கே, வாசுதேவா, கிருஷ்ணா, ஜனார்த்தனா, கோவிந்தா, இந்த நாமம் இருக்கு இல்லையா, இந்த நாமத்தை சொல்ற அந்த தருணம், சொல்லுகின்ற நாம், சொல்ல வைக்கின்ற அந்த பரம்பொருளின் கருணை, இதை நினைச்சே பகவானுடைய சாநித்தியத்தில் வாழ்வாங்க. இதை நினைச்சே பகவானுடைய சாநித்தியத்தை அவங்க உணர்வாங்க. அப்படி பகவானுடைய லீலானுபவங்கள், அவருடைய கருணை, இதுல மூழ்கி வாழக்கூடிய ஒரு பக்தையை எழுப்புற ஒரு விதமாகவும் கோதை இந்த பாடல்ல பாடுறா. இன்னொரு விதமா பார்த்தா இது யாருக்கு அப்படின்னா, இது யாருக்கு அப்படி சாமான்யமா ஒரு வாழ்க்கை வாழ்ந்து என்னைக்காவது ஒரு நாள் வைகுண்ட ஏகாதசி, என்னைக்காவது ஒரு நாள் கைசிக ஏகாதசி அப்படின்னு ஏதாவது ஒரு நாளும் கிழமையும் வரும் பொழுது பகவானுடைய நினைப்பு வந்து அப்படியே பார்ப்போம் கைசிக புராணம் என்னதான் சொல்லுதுன்னு, அப்படியே பார்ப்போம் திருப்பாவை என்னதான் சொல்லுதுன்னு அப்படின்னு மகானுபாவர்கள் அவதார புருஷர்கள் பண்ணின விஷயங்களை எல்லாம் புரட்டி பார்க்கிறாங்க இல்லையே. என்னைக்கோ ஒரு நாள் பகவானை நினைக்கக்கூடிய ஒரு சாமானியன் அவன் பகவானா கூட நினைப்பானான்னு தெரியாது. மணி என்ன 8 ஆச்சா, சரி இப்போ நேராக பெருமாள் கோவில் திறந்துருக்கோம், போய் சேவிச்சுட்டு 9 மணிக்குள்ளே நம்ம சிவன் கோவிலில் போய் சிவனை சேவிச்சுட்டு வந்துடணும் அப்படின்னு அவரவர்களுடைய தேவைக்கு ஏற்பவும், இல்லை கோவில்களை கவர் பண்ணணும், இந்த சாமி இல்லைன்னா இன்னொரு சாமியாவது கொடுக்கும் அப்படின்னு போறவங்களுக்கு கிடையாது இந்த திருப்பாவை. ஆனா அப்படின்னு போறவர்களையும் எழுப்பி தாம் பக்கம் இழுக்கிற ஆண்டாள். தாயாருடைய ஸ்வரூப லட்சணமே அதுதானே. பெருமாள் கிட்ட நீ வந்து சேவிச்சு கிடந்து சரணாகதி பண்ணினா தான் அவர் பார்ப்பார். அவர் கொஞ்சம் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் ஸ்ட்ரிக்டாக வச்சிருக்கார். ஆனால் தாயார் அப்படி இல்லை. நீ வழி மாறி போனாலும், ஒன்று இல்லைன்னா இன்னொன்னாவது நமக்கு உதவி பண்ணணும்னு நீ நினைச்சாலும் அவ பிடிச்சு இழுப்பா. அவ பிடிச்சு இழுத்து உன்னை பெருமாள் கிட்ட அனுப்பி வைப்பா இல்லையா. அப்படி பிடிச்சு இழுக்கிற ஒரு வியாஜமாகவும் இந்த திருப்பாவை இருக்கு அப்படின்றது பக்தர்கள், ரசிக பக்தர்களுடைய ஹிருதயத்தில் ஏற்படக்கூடிய அனுபவம்.
இந்த பாசுரத்தில் அழகா சொல்ற ஆண்டாள், நோற்று ஸ்வர்க்கம் புகுகின்ற அம்மனாய் மாற்றமும் தாராரோ வாசல் திறவாதார். இங்க ஸ்வர்க்கம்ன்ற பதமானது ஏதோ கீழ்நிலை பதம்னு நினைச்சிடக்கூடாது. பொதுவா ஒருத்தன் உலக விஷயங்களை அனுபவிச்சு உலக வாழ்க்கையில உழன்று அதனால் ஏற்பட்ட அல்லது ஏற்படுகின்ற ஒரு சுகத்தை நினச்சிக்கிட்டு அவன் அப்படியே ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருப்பான். அவனுக்கு அதுதான் ஸ்வர்க்கம். அதுதானே ஸ்வர்க்கமே. ஸ்வர்க்கத்தை அடைஞ்சிடலான்னா என்ன, நீ போனால் திரும்பி வருவ. ஸ்வர்க்கம் ரொம்ப தாழ்ந்தது அப்படின்றது தான் நமக்கு சாஸ்திரம் சொல்றது. ஆனால் இங்கே பதமானது இது வைகுண்டத்துக்கு இணையாக நமக்கு பார்க்கப்பட வேண்டிய தருணம். ஏன் ஸ்வர்க்கம்ன்ற பதம் வைகுண்டத்திற்கு இணையான பதம்? ஏன் அப்படின்னா, ஏன் இங்க இருக்கக்கூடிய அந்த ஸ்திரீயானவள் பகவானை நினைச்சிட்டே, கிருஷ்ணனை நினைச்சிட்டே படுத்திருக்கா. பகவானோடு சேர்ந்து பகவானுடைய நாமத்தை சொல்லி கிருஷ்ணனுடைய லீலா அனுபவங்களை எல்லாம் ஒன்றையும் நினைச்சு பார்த்து மத்தியானம் ஆயிடுச்சு இல்லையா, மத்தியான நேரத்தில் கிருஷ்ணன் இந்நேரம் அவனுடைய கோப்பர்களோட சேர்ந்து அழகா புங்க மரத்தினுடைய நிழல்ல உட்காந்து இப்பதான் சாப்பிட்டுட்டு இருப்பான், இப்பதான் தூக்குப்பாணி திறந்திருப்பான். யசோத பண்ணின தயிர் சாதத்தை எல்லாருக்கும் ஒரு 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 உருண்டையை கொடுத்து தானும் சாப்பிட்ருப்பான். மணி இப்ப 4 ஆயிடுதா. கிருஷ்ணன் இப்பதான் மாடுகளை எல்லாம் பூட்டி பிருந்தாவனத்துக்குள்ள வர்றதுக்காக ஏற்பாடு பண்ணிட்டு இருப்பான். அப்படி தினசரி அவர்களுடைய நாள்கள்ல அவர்களுடைய நாள் காட்டும் எதை அப்படின்னா கிருஷ்ணனுடைய லீலைகளை. அவர்களுடைய நாள் காட்டி கிருஷ்ணனை பற்றி தான். நம்மளுடைய நாள் காட்டிலாம் வேற எதையோ காட்டுறது. இன்னைக்கு சனிக்கிழமையா, இன்னைக்கு 1ஆம் தேதியா, இன்னைக்கு சம்பளம் போட்டுருவாங்க. நம்மளுடைய நாள் காட்டி காட்டுறதெல்லாம் வேற விஷயம். ஆனால் பக்தர்களுடைய நாள் காட்டி எதை காட்டுறது? பகவானுடைய லீலைகளை எல்லாம் காட்டுறது. அப்படி ஒரு பக்தனானவன் பகவானுடைய கருணையை நினைச்சு அவனுடைய நாமாவை சொல்லி அந்த நாம அனுபவத்திலேயே திளைத்து போய் கிடக்கும் பொழுது அது ஸ்வர்க்கம்னு பார்க்கிறவர்களுடைய பார்வையில் காட்டப்படுறது. அந்த ஸ்வர்க்கமானது எப்படி தாழ்ந்ததாகும்? அந்த ஸ்வர்க்கம் தாழ்ந்தது கிடையாது. நீ பகவானையே நினைச்சிட்டு இருக்க, பகவத் நாமத்தல்ல சொல்ற நீ. அப்ப அந்த ஸ்வர்க்கமானது வைகுண்டத்துக்கு இணையானதுப்பா. வைகுண்டத்துக்கு உபனிஷத்துக்குள்ள ஸ்திரீன்ற பதம் நிறைய இடத்துல வரும். ஒரு ஸ்திரீன்ற பதத்துக்கும் ஒவ்வொரு விதமான அர்த்தம் இருக்கு. எல்லா ஸ்திரீயுமே இப்படி பெண்களை தான் குறிக்கிறது அப்படின்னு எடுத்துக்க முடியாது. அதுபோல இங்க ஸ்வர்க்கம்ன்ற பதமானது வைகுண்டத்தை குறிக்கிறது. அப்ப ஆண்டாள் சொல்றா, நோற்று ஸ்வர்க்கம் புகுகின்ற அம்மனாய் மாற்றமும் தாராரோ வாசல் திறவாதார். நீ ஒரு வார்த்தை கூட பேச மாட்டியா? பேசலன்னா போயிட்டு போகுது, கதவையாவது திறந்திருக்கலாமே. கதவையாவது இங்க அம்மனாய்னு சொல்லும் பொழுது தூங்கிட்டு இருக்கா இல்லையா, எழுந்திருக்காம கதவை திறக்காம, அவங்க அம்மாவையும் குறிக்கும் அந்த பெண்ணையும் குறிக்கும். கூற்றத்தின் வாய்வீழ்ந்த கும்பகர்ணனும் தோற்றும் உனக்கே பெருந்துயில்தான் தந்தானோ. இந்த இந்திரஜித் அவங்க கூட எல்லாம் சண்டை போடும் பொழுது ராமபிரான் ரொம்ப நாள் எடுத்துக்கிட்டார். இந்த கும்பகர்ணன் அதுக்கெல்லாம் ஒரு விதிவிலக்கு. ஒரே நாள் தான் போர். அந்த ஒரே நாள் போர்லேயே ராமபானம் பட்டு கீழே விழுந்தான். ஒரு நாள் போர்லேயே கீழே விழுந்துட்டான்றதுக்காக இவனை சாதாரணமாக எடுத்துக்க கூடாது. இந்த கும்பகர்ணனுடைய தபோ சக்தியானது நம்மளை எல்லாம் மலைக்க வைக்கும். ராவணனையே தூக்கி சாப்பிட்டும் கும்பகர்ணனுடைய தபோ சக்தி. அப்படிப்பட்ட கும்பகர்ணனுக்கும் எது ரொம்ப வீக்னஸா இருந்தது? தூக்கம்தான். இந்த தூக்கமானது பகவத்கீதையில சொல்லுற மாதிரி நீ சரியா பயன்படுத்தினா அது போல ஒரு அற்புதமான நேச்சுரல் அனஸ்தீஷியா இல்லை. அதுவே கொஞ்சம் மைல்டு டோஸ் அதிகமாயிடுது அப்படின்னா அது உன்னை வீழ்க்க நினைக்கிற மாதிரி வேற யாரும் உன்னை வீழ்த்த நினைக்க மாட்டாங்க. அப்போ இந்த தூக்கத்தாலேயே ஒருத்தன் கீழே விழுந்தான். ஒரு சாம்ராஜ்யமே கீழே விழறதுக்கு காரணமாகவும் இருந்தது. ராவணன் எல்லோரையும் நம்பி இருந்தாலும் கும்பகர்ணன் மேல ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை இருந்தது.
அவனுக்கு வரம் கொடுக்கும் போதே பிரம்மா கொஞ்சம் யோசிச்சு தான் முன்னாடி போய் நின்னார். நித்யானுபவம் வேணும்னு கேட்கறதுக்கு பதிலா நித்திரை அனுபவம் வேணும்னு கேட்டுட்டான். நித்யானுபவம் வேணும்னு கேட்கறதுக்கு பதிலாக நித்திரை அனுபவம் வேணும்னு கேட்டுட்டான். ஏன்னா அவனுக்கு தூக்கத்தில் அப்படி அவனுக்கு ஒரு லஜ்ஜை, அதில் தூக்கத்தாலேயே விழுந்தான். ஆனால் அவன் விழும்போது என்ன பண்ணிட்டான், அந்த தூக்கத்தை யாருக்காவது கொடுக்கணுமே, நம்ம சேர்த்து வச்ச சொத்தெல்லாம் யாருக்காவது கொடுக்கணும் இல்லையா, அதுதானே வாஸ்தவம். அப்படி இவன் அந்த தூக்கம்ன்ற சொத்தை யாருக்கு கொடுத்துட்டு போனான்னா, இவ ஒருத்தி ஏந்திரிக்காம படுத்திருக்கான்னு ஆண்டாள் சொல்றாளே, அவளுக்கு தான் கொடுத்துட்டு போயிருக்கானா. அதனால தான் இவ இப்படி தூங்குறா. இது ரெண்டு விதமா பார்க்கணும். கும்பகர்ணன் அந்த தூக்கத்தை பக்தர்களுக்கு கொடுக்கும் பொழுது கிருஷ்ணனோட அந்த கருணா விலாசத்துல மூழ்கிறதுக்காக அந்த தூக்கத்தை கொடுத்துட்டு போனான். அதே கும்பகர்ணன் அந்த தூக்கத்தை ஒரு அபக்தனுக்கு, ஒரு சாமானியனுக்கு, பகவானை பத்தி என்னன்னே தெரியாத, பகவானை பத்தி என்னன்னு தெரிஞ்சுக்கவே முற்படாத ஒருத்தனுக்கு கொடுக்கும் பொழுது அவன் அப்படியே உலக வாழ்க்கையில மூழ்கி அதை பண்ணி இதை பண்ணி, நான் அந்த வீடு வாங்கினேன், இந்த கார் வாங்கினேன், இந்த பங்களா வாங்கினேன் அப்படின்னு அவனுடைய நாட்டமெல்லாம் அதில் தான் இருக்கும். இன்னைக்கு ஓட்டு வீடு, நாளைக்கு அதே தார்சு வீடு, அதுக்கப்புறம் 2 அடுக்கு மாடி, அதுக்கப்புறம் 4 அடுக்கு மாடி, அதுக்கப்புறம் ஒரு 10 வீடு கட்டி அப்பார்ட்மெண்ட் கட்டி மாதம் வாடகையை வாங்கிட்டு பேசாமல் உட்காந்து சாப்பிட்டுட்டு போவோமா. இன்னைக்கு என்ன, இன்னைக்கு ஆல்டோ, நாளைக்கு ஒரு இண்டிகோ, அடுத்தது ஒரு ஏதாவது ஒரு பெரிய இன்னொரு கார், அதுக்கப்புறம் இன்னொரு கார், அதுக்கப்புறம் ரோல்ஸ் ராய்ஸ். இது மாதிரி அடுத்தடுத்து உலக விஷயங்களை அப்டேட் பண்ணிட்டு போகக்கூடிய சில மூடர்களும் சாமானியர்களுமே இருக்கத்தானே செய்கிறாங்க. அவங்களுக்கும் ஒரு தூக்கத்தை கொடுத்துருக்காராம். யாரு? இந்த கும்பகர்ணன். தூக்கம்னா ஏதோ படுக்கை அறைக்கு போய் தலையணை மேலே தலையை வச்சு கை கால் நீட்டி படுத்து அப்படியே விஷ்ராந்தி எடுத்தாதான் தூக்கம்னு நினச்சிக்க கூடாது. இங்கே தான் ரொம்ப கவனமாக கவனிக்கணும். நல்ல ஃபேன்லாம் போட்டுட்டு தூங்க போகிறோம்னு சொல்லி, இல்லை சொல்லாமல் கூட சில பேர்லாம் உபன்யாசத்துக்கு வந்தாங்கன்னா அவங்க எப்போ வந்தாங்கன்னு தெரியாது, எப்போ அவங்க பிரம்மலோகத்தில் ஈடுபட போகிறாங்கன்றதும் தெரியாது, அப்படியே தூங்கிடுவாங்க. அப்போ தூக்கம்ன்றது கண்ணை மூடி படுத்து தூங்குறதுக்கு பேர் தான் தூக்கம்னு கிடையாது. ஞானத்தை அடையாம அஜ்ஞானத்துல மூழ்கி இருக்கக்கூடிய ஒரு நிலையும் தூக்கம்தான்ப்பா. பகவானை அடையணும்னு நினைக்காம பகவானுடைய அந்த ஒரு அற்புதமான விஷயங்களை எல்லாம் பத்தி யோசிக்காம பக்தர்களுடைய ஜனக்கூட்டத்துல கூடாம இருந்து நீ சாமான்யமா வாழ்ந்தினா அதுவும் தூக்கம்தான். இல்லை, நான் நிறைய நாமா சொல்லுவேன், நான் நிறைய திருமஞ்சனமும் பண்ணுவேன், எத்தனை கோவில் போயிருக்கேன் தெரியுமா? என்னை போல ஒருத்தர் பக்தி பண்றது உண்டா? நீ உனக்கு என்ன தெரியும்? நீ வந்து பார்த்தியா என் வீட்டில்? இந்த கேட்டகரி ஆஃப் பீப்புள் தான் உலகத்தில் ஜாஸ்தி இல்லையா? ரொம்ப ஜாஸ்தி. அவங்கக்கிட்ட நம்ம பேச்சே கொடுக்கக்கூடாது. ஏன்? அவங்களுடைய பிடியானது எப்படி இருக்குன்னா, ஒரு மரத்தினுடைய வேரானது அந்த மரத்தினுடைய காய்ச்சலுக்கு காரணமாக இருக்கிறது போல இவர்களுடைய மரத்தின் வேரானது லௌகீகத்திலையும் அந்த மரத்தில் காய்க்கக்கூடிய பலவிதமான பூ, பழம், காய் இதெல்லாம் தெய்வீகமாகவும் இவங்க கருதுறது உண்டு. வேறு ஒன்றா இருக்கும் பொழுது மரத்தில் காய்க்கக்கூடிய பழமானது அந்த வேரை பொறுத்து தானே இருக்கும். நீ வந்து ஒரு நல்ல வேப்ப மரத்தை நட்டு வச்சு அதில் வேப்பம் பழம் வந்திருக்கு. இந்த வேப்பம் பழத்தை எடுத்து நீ பாயாசம் வைக்கிற. எதுக்குடா பாயாசம் வைக்கிற? கிருஷ்ணனுக்கு மிட்டாய்னா ரொம்ப பிடிக்கும், இனிப்புனா ரொம்ப பிடிக்கும், அதனால் ஏதாவது ஒரு பழம் போட்டு ஒரு பாயாசம் வைக்கணும், அப்படி தானே நீங்கள்லாம் வச்சிங்க. அது போல் நானும் ஒரு பழம் போட்டு வைக்கிறேன். அப்படியாடா, எங்கே கொஞ்சம் கொடு பார்க்கலாம். அடடா, என்னடா வேப்பம் பழத்தை போட்டு வச்சிருக்க? ஆமாம், நீங்களும் ஒரு பழம் போட்டீங்க. டேய், நான் போட்ட பழம் அமிர்தமான பழம்டா, மதுரமாக இருக்கும்டா, இனிப்பாக இருக்கும்டா, கசப்பே தட்டாது. நீ என்ன கசப்பான பழத்தை போட்டு வச்சிருக்க? அதெல்லாம் இல்லைங்க, நீங்களும் பழம் போட்டீங்க, நானும் பழம் போட்டேன். இந்த கதை தான் லௌகீகத்திலையும் ஈடுபட்டு தெய்வீகத்தை அடைஞ்சிட்டோம், இல்லை அடையிறோம், அடைய போறோம்னு முற்படுற சில மூடர்களுடைய நிலை. அந்த மூடர்களுக்கும் இந்த கும்பகர்ணன் ஒரு பரிசு கொடுத்தான். என்ன? தூக்கம். அது அடையாத நிலையும் தூக்கம் தானே. அப்போ இங்க சொல்றார், கூற்றத்தின் பண்டொரு நாள் கூற்றத்தின் வாழ்வீழ்ந்த கும்பகர்ணனும்
தோற்றும் உனக்கே பெருந்துயில் தான் தந்தான். அவன் தோத்துட்டு போனதுக்கு அப்புறம் அந்த பெருந்துயில், அந்த நீண்ட தூக்கத்தை உனக்கு தான் கொடுத்துட்டு போயிருக்கான். ஆண்டால் இன்னொரு அவேர்னஸையும் இங்க கொடுக்குறா, ஒரு எச்சரிக்கையும் கொடுக்குறா. என்ன அவேர்னஸ் அப்படின்னா, இவ்வளவு தூக்கம் கூடாது. என்ன எச்சரிக்கை அப்படின்னா, எச்சரிக்கை யாருக்கு? பக்தனுக்கு கொடுக்குறா. என்ன எச்சரிக்கை? நீ பகவானையே நினைச்சிட்டு பகவத் நாமத்தை சொல்லிட்டு பகவத் பக்தியில ஈடுபடுற, அதெல்லாம் சரி, கதவை தர, வந்துரு, வெளியில வா. எதுக்கு வரணும்? அடியாருடைய குழாத்துல கூடுறதுக்காக ஆண்டாள் கூப்பிடுறா. அவ ஏதோ தனியா கிளம்பல, அவ கூட 4-5 தோழிகள் கிளம்புறா பகவத் பக்தி பண்றதுக்காக. அப்போ டிவோட்டீஸோடைய அசோசியேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். என் வீட்டில் நான் ஒரு விளக்க பொருத்தி வச்சு சுவாமி படத்துக்கு மாலையெல்லாம் போட்டு நான் ஒரு பக்தி பண்றேன், எனக்கு எதுக்கு இன்னொருத்தர்னு கேட்கக்கூடாது. ஒரு பக்தன் அப்படி கேட்க மாட்டான். பக்தர்களுடைய அசோசியேஷன், பக்தர்களுடைய அந்த கூட்டு மிகவும் முக்கியம். அது எப்படி வேணா இருக்கலாம், நேரா போய் பார்த்துதான் அப்படிலாம் இல்லை. பக்தர்களுடைய அந்த ஒரு சங்கமானது மானசீகமா கூட அமையலாம். அப்ப அது தேவை அப்படின்றதுனால பக்தர்களுக்கு இங்க எச்சரிக்கை கொடுக்கிறா. கிருஷ்ண அனுபவத்துல இருக்கிறன்ற பேர்ல தனியா இருந்துடாத, வா. நீ மாடு மேய்க்கிற ஒரு லீலையை சொன்ன அப்படின்னா, அவன் மதுரமா வேணு வாசிக்கிற ஒரு லீலையை நான் சொல்ல மாட்டேனா? அவன் நடந்து போற அழகை பத்தி நீ பேசின அப்படின்னா, அவன் கையை அழகா சுழட்டி அந்த புல்லாங்குழலை எடுக்கிற ஒரு அழகை பத்தி நான் சொல்ல மாட்டேனா? கிருஷ்ணன் சாப்பிடுற அந்த ஆகாரத்தை பத்தி நீ பேசின அப்படின்னா, அந்த ஆகாரத்தை அவன் கோபர்களுக்கு ஊட்டி விடுற அழகை பத்தி நான் பேச மாட்டேனா? நீ ஒன்று சொல்ல, நான் ஒன்று சொல்ல, நீ ஒன்று கொடுக்க, நான் ஒன்று கொடுக்க, இப்படி குடுக்கல் வாங்கலே பக்தியா இருக்கும் பொழுது அது இன்னும் எவ்வளவு ரசமா இருக்கும், எவ்வளவு ரசமா இருக்கும் இல்லையா? அந்த ரசமான பக்தியை அனுபவிக்கிறதுக்காக, ஏ தோழி, கதவை தர. சரி, நீ எப்படி தெரியுமா கதவை திறக்கணும்? ஆற்ற அனந்தல் உடையாயரும் கலமே தேற்றமாய் வந்து திரவேலோர் எம்பாவாய். அனந்தல் அப்படின்ற அந்த சொல்லுக்கு உறங்கியும் உறங்காமலும் இருக்கிற ஒரு நிலை. இது எப்படி அப்படின்னா, தூக்க கலக்கத்தில் இருக்கிற போல இருக்கு நீ அப்படின்ட்டு நம்ம சொல்லுவோம் இல்லையா? தூக்கம் இருக்கும், ஆனால் கண்ணை முழிச்சுட்டு தான் இருப்பான். அப்படியே யாரோ கதவை தட்டும் பொழுது, யாருங்க அப்படின்னு வந்து, அப்படிலாம் வந்து கதவை திறந்துடாத. நீ எப்படின்னா தெளிவு பெற்று வந்து கதவை தர. அருங்கலமே, நீ தெளிவு பெற்று வந்து கதவை திறக்கணும். நீ பாட்டுக்கு தூக்க கலக்கத்தில் வந்து கதவை திறந்துடாத. ஏன் இந்த மாதிரி ஒரு பதம் அங்க அப்படி தெரியுமா? நீ கதவை திறந்த உடனே நீ காண போறது யார? பக்தர்களை காண போற. ஆண்டாள் அவளை தானே, தன்னைத்தானே பக்தர்கள்னு சொல்லிக்கல, தன்னோடு இருக்கக்கூடிய அந்த குழாத்தை, அந்த குழுவை, அந்த சங்கத்தை பக்தர்கள் சங்கமா சொல்றான். அதனால நீ தூக்க கலக்கத்துல வந்துட்டு யாரோ வந்திருக்காங்கப்பா அப்படின்னு நீ பாட்டுக்கு உள்ள போயிடக்கூடாது. இல்ல உன் வீட்டில் இருக்கக்கூடிய வேற யாரோ ஒருத்தர் அவங்க கூட போயிட்டு வான்னு அனுப்பிச்சிடக்கூடாது. நல்லா கண்ணை திறந்து பாரு, தெளிவா பாரு. நாங்கெல்லாம் வந்திருக்கோம், எங்க கூட நீ வரணும் இல்லையா? அதனால நீ நல்ல ஒரு விழிப்பு நிலையில வந்து கதவை தர. சரி, எதுக்காக இதெல்லாம் அப்படின்னு பார்க்கும்போது பாசுரத்துடைய ஆரம்பத்துல சொல்றா, நாற்ற தோழாய் மூடி நாராயண நம்மால். நம்மால் அப்படின்ற இந்த பதமானது நம்ம ஆளுப்பா அப்படின்றதும் ஓகே தான். இன்னொன்னு என்னன்னா, நம் கூட்டல் மால், என்னுடைய பெருமாள்பா, என் பெருமாள், என் சுவாமி, என் கோவிந்தன், என் கிருஷ்ணன், என் புவனசுந்தரன் இல்லையா? அப்படின்றதுக்கு தான் ஆண்டாள் எவ்வளவு ஒரு பொசசிவ்னஸ் பாருங்க. ஆனா அந்த பொசசிவ்னஸ் அவ ப்ளூரல், பன்மையா சொல்றாங்க. நம்மால், என்னாலுன்னு சொல்லல, நம்மால். அந்த சங்கத்துக்கே அவ உரிமை கொண்டாடுறா. நாற்ற தோழாய் மூடி நாராயண நம்மால். என்னுடைய பக்தர்கள் எல்லாம் என்னை சேவிக்க வரப்போறாங்கன்றதுக்காக அந்த திருவேங்கட முடியான், அந்த ஸ்ரீரங்கநாதன் பெரிய பெருமாள் என்ன பண்ணியிருக்காருன்னா, அவருடைய திருமுடியில நல்ல சுருள் சுருளான கேசமாம். அந்த சுருள் சுருளான கேசம் எப்படி இருக்குன்னா, ஒரு சுருளானது இன்னொரு சுருளோட அப்படி மோதிட்டு இல்லை, நல்ல ஃப்ரில்லிங் ஹேர், ஒண்ணுக்கு ஒண்ணு மோதாத சுருளாது, அப்படியே அழகழகழகா இருக்கான்.
அடுக்கடுக்கா இருக்கான். அந்த சுருளுடைய கடைப்பகுதி, அந்த கடைசி நுனி பகுதி எப்படி இருக்குன்னா அதுவும் சுருண்டு இருக்கான். பொதுவா அப்படி இருக்காது இல்லையா? யாருக்காவது சுருள் கேசம் இருந்தா இன்னைக்கே போய் பாருங்க. நுனி பகுதியும் சுருண்டு இருக்காது. நுனி பகுதியை யாரும் கண்டும் காணாம, அது கொஞ்சம் காஞ்சும் காயாம, அதுக்கு எண்ணெயும் தடவியும் தடவாம அதை யாரும் கண்டுக்க மாட்டா பெருசா. ஏன்னா சீப்பிடத்தை சீவும் போது நேரா இழுத்து கீழே விழும்போது அது கொற்ற இடம்ன்றனால பொதுவாக அதுக்கு யாரும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டா. அதனால தான் அலங்கார பொருளை அங்கே அதிகமாக குவிப்பா. ஜடக்குஞ்சம்லாம் பின்னும் பொழுது மேலே நல்லா கட்டி கீழே தொங்குற மாதிரி அதுக்கு தானே பண்ணியிருக்கா. ஆனால் நம்ம பெரிய பெருமாளுடைய திருமுடி எப்படின்னா குழலழகர், வாயழகர், கண்ணழகர்னு இவளே ரசிக்க போறா நாச்சியார் திருமொழியில். ஆண்டாள் சொல்றி இதை ஏதோ அடியேன்னு சொல்லலை, ஆண்டாள் சொல்லியிருக்கா குழலழகர், அவர் முடி அழகர்ப்பா. அவர் போல ஒரு முடி யாருக்காவது உண்டா? அவர் போல முடியா இருக்கு. சௌரிராஜனுக்கு கூட பெரிய பெருமாளுடைய முடி அழகை பார்த்து தான் சௌரிராஜன் பார்த்தார். ஐயோ, இப்படி இவ்வளவு அழகு நம்ம தான் இருக்கோமா, இப்படி தான் படுத்திருக்கோமா அப்படின்னு அவர் அங்கே போய் கரெக்ட் பண்ணிக்கிட்டார். அவர் சௌரிராஜனா விளங்குறார். இந்த பெரிய பெருமாளுக்காக ஆண்டாள் சொல்றா குழலழகர், வாயழகர், கண்ணழகர். எங்க பெரிய பெருமாள் தான் இருக்கிறதுலயே அழகு. அந்த அழகை ரசிக்க தெரிஞ்ச ஒருத்தனும் தான் ஸ்ரீரங்கத்தை நோக்கி வருவான். ரசிக்க தெரியாதவனுக்கு ஸ்ரீரங்கத்திலேயோ இல்லை திருவேங்கடமுடையான் சன்னிதிலேயோ வேலை கிடையாது. இது ரசிக ஜனங்களுக்காக ஏற்பட்ட ஒரு சமஸ்தானம். அப்படிப்பட்ட அழகன் எங்க ரங்கன், எங்க பெரிய பெருமாள். ஆண்டாள் வரப்போறா, அவளுடைய தோழிகளோட வரப்போறா அப்படின்றதுக்காக பெரிய பெருமாளுடைய அந்த அழகான சுருளான கேசத்துல, நறுமணம் கமழும் அந்த கேசத்துல அழகான நறுந்துழாய சாத்திருக்கார், துளசிய சாத்திருக்கார். துளசி அப்படி அழகா அவர் சாத்திருக்கார். துளசிய சாத்திருக்கார். எதற்காக சாத்தினார் தெரியுமா? நாற்றத்துழாய்முடி நாராயணன் நம்மால் போற்ற பறை தரும் புண்ணியனால். நீ ஒரு முறை அந்த பெரிய பெருமாளை நினைச்சு ரங்கா, கோவிந்தா, வாசுதேவா, என் செல்லமே, என் ரங்கனே, என் அம்முக்குட்டி, இப்படி உருண்டு திரண்ட புஜங்களை ஒரு பக்கம் காண்பிச்சு நான் வருவன்றதுக்காக இப்படி யுகம் யுகமா படுத்திருக்கியே அப்படின்னு நீ ஒரு க்ஷணம் பக்தி பண்ணிப்பார். அவன் என்ன பண்ணுவான்? பெரிய பறை தருவான், பெரிய வரம் தருவான்பா. அந்த வரமானது பொது ஜனங்களுக்கு கிடையாது. பொது ஜனங்களுக்கு கிடைக்கக்கூடிய வரமானது ஜெய விஜயாலை வெளியில பார்த்து கொடுத்து அமுச்சு விடுவா. ஸ்ரீரங்கத்துக்குள்ள போகும்போது கோடான கோடி பக்தர்கள் வராங்க. கோடான கோடி பக்தர்களுமே பெரிய பெருமாளுடைய அழக பார்க்கவா வரா? கோடான கோடி பக்தர்களுமே பெரிய பெருமாள் நமக்கு நித்தியமும் கிடைக்க பெறணும்ன்றதுக்கு கேட்கறதுக்கா வரா? கிடையாதே. அவரவர்களுக்கு அவரவர்கள் சார்ந்த பிரார்த்தனை பல உண்டு. அந்தந்த பிரார்த்தனையை எல்லாம் ஜெய விஜயாலே வெளியில கொடுத்து அனுப்பிச்சு விடுறா. அது கூட அவ கொடுக்கறது கிடையாது, ஜெய விஜயால் காண்பிச்சு விடுறா. நீ என்ன கேட்கிற? ஓ, உன் காட்டுல நல்ல மழை வரணுமா? வருணா பார்த்து கொடு. நீ என்ன கேட்குற? எனக்கு ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கு. ஓ சரி, இது இந்திரனுடைய டிபார்ட்மெண்ட், இந்திரா நீ பார்த்து பண்ணு. நீ என்ன கேட்குற? நிறைய கடன் சுவாமி, கடன். குபேரா கை காட்டி விட்டுறார். யாரு? ஜெய விஜயால் கை காட்டி விட்டதுக்கு அப்புறம் இந்த ஜனங்களுக்கு ஒரு நப்பாசை, அந்த பெரிய பெருமாளை ஒரு ஜனம் பார்த்துட்டு போயிடுறோமே, பார்த்துட்டு அதனால உள்ள போய் காயத்ரி மண்டபம் வழியா பார்த்துட்டு வெளியில வராலே தவிர்த்து பெரிய பெருமாளே வேணும், எங்க பெரிய பெருமாள் எனக்கு வேணும். அச்சோ, இன்னைக்கு அந்த திருவயிறு உதரம் நம்ம சேவிக்கலையே. அச்சோ, இன்னைக்கு அந்த தோள்பட்டையானது கொஞ்சம் சுருண்டு காணப்படுறதே, சரியா சாப்பிட்ருக்க மாட்டாரோ. அச்சோ, பெரிய பெருமாள் முகமண்டலம் இன்னைக்கு வாட்டமா இருக்கே அப்படின்னு தன் குழந்தை, தன் கணவன், தன் தாய், தன் தந்தைன்னு எல்லா உறவுகளும் அந்த பெரிய பெருமாள்னு நினைச்சு போகக்கூடிய பக்தர்கள் யாராவது இருப்பா இல்லையா? அவர்களுக்கு பகவான் கொடுக்கக்கூடிய பறை என்னவாக இருக்கும்? என்ன இருக்கும்? அவரையே அவர் கொடுத்து விடுவார். அதுதான் இந்த பாசுரம்.